அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்படி நிரூபித்தால் அவர் பதவி விட்டு விலக. அவர் என்ன பதவியில் இருக்காரு? பதவி விட்டு விலகுறது தலைவர் பதவியில் இருக்காரு. தலைவர் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஆதாரம் வந்து நாங்க நிரூபிக்கிறோம். எப்படி நிரூபிக்கிறோம்னா, நீங்க 2:38 அங்க நடக்குது, 2:58 நீங்க வீடியோ போடுறீங்க. இந்த ஆராதத்தை வந்து உளவுத்துறை பாத்துக்க போறாங்க, காவல்துறை பாத்துக்க போகுது. கட்டாயம் இதை வந்து உண்மை நிலவரத்தை அவங்க வந்து நிரூபிப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வந்து அவர் வந்து நாவை வந்து அடைக்கணும். தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து இழிவா பேசிட்டு வராரு. அண்ணாமலை மட்டுமல்ல, இந்த பிஜேபியில இருக்கிற இந்த RSS சங்கிகளுக்கு ஒண்ணு சொல்றேன், ஏதோ அமைதியா போறோம் சிறுத்தைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து கருத்தியல் களத்துல திரும்ப திரும்பவும் ஊடகங்களோட பதிவு பண்றாங்க, ரவுடிசம் பண்ற மாதிரியும் மிரட்டல் தொழிலே பாரதிய ஜனதா பாருங்க, நீங்க லிஸ்ட் எடுங்க. தமிழக அரசே ஒரு லிஸ்ட் போட்டுருக்கு. அதிகப்படியான வந்து அதிகப்படியான குண்டர்கள் இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ரவுடிகள் எந்த கட்சியில் அதிகமா இருக்கானா, பாரதிய ஜனதா தான் முக்கிய ரவுடிகள் இருக்கான். இதை வந்து ஆதாரம் இல்ல பட்டியல சொல்ல முடியுமா? ஆதாரம்